ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருட் சஹா, யுவர் ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி சிக்கன் லெக்கும் விங்ஸும் வச்சு செய்ய போகிறோம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த ஃப்ரைடு சிக்கன் செய்கிறதுக்கு விங்ஸும் சிக்கன் லெக்கும் எடுத்திருக்கேன். லெக்கு வாங்குறப்ப இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் உங்களுக்கு மசாலா நல்லா போயிருக்கும். கார்ன்ஃப்ளோர் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்குன்னா 4 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாக அப்படியே புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. 1 ஹவர் கழித்து எடுத்து நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன் போட்டு அது லைட்டாக சூடு வந்த பிறகு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடு வரட்டும். பாப்பாவுக்கு தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், காரம் இல்லாமல் சாப்பிடுவா. ஸோ எக்கு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பாப்பாவோடது நல்லா குக் ஆயிடுச்சு, இதை எடுத்துருவோம். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் 1 பை 1 போட ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு லெக் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் இதோட விங்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது கருகிரும், இது குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு லெக் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லெக்கு ஃப்ரை பண்ணுறப்ப எப்போதுமே நீங்கள் போட்டுட்டு ஒரு சைடு குக் ஆன பிறகு திருப்பி விட்ட பிறகு ஒரு சின்ன இந்த மாதிரி ஊசி மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் உள்ளே அந்த மாதிரி குத்தி விட்டீங்க அப்படின்னா உள்ளெல்லாம் குக் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் உள்ளே குக் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குக் பண்ணுறப்ப நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா உங்களுக்கு குக் ஆகும். நீங்கள் குக் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, எப்போதுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே குத்தி விடுறப்ப உங்களுக்கு மேலே மட்டும் கருகாமல் உள்ளேயுமே ஈவனாக குக் ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்பப்போ அதை மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் லெக் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம விங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் விங்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இதில் ஆட் பண்ணிடுவோம். இதையும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா குக் ஆன பிறகு எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவுமே நல்லா குக் ஆயிரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மேலே போயிருக்கிற அந்த மசாலா கோட்டிங் தனியாக செப்பரேட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் போடுறப்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க.
இதுவுமே நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். நம்மளுடைய கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். சிக்கன் எல்லாம் எடுத்த பிறகு அந்த ஹீட்லேயே வந்து ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் சிக்கன் மேலே போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் லைட்டாக சாஃப்ட் ஆனோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். எல்லா ஆனியனையும் எடுத்த பிறகு சிக்கன் மேலே வந்து கொஞ்சமாக லெமன் விட்டு இந்த ஆனியனும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.